வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் திமுகவின் பலமாக ஆதரவு மையமாக மாற்ற வேண்டும். 75,000 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 350 வாக்குகள் பெறும் வகையில் பணியாற்ற வேண்டும். 200 தொகுதிகள் வெற்றி பெறுவதை இலக்கு. ஒவ்வொரு தொகுதியும் திமுகவின் பலமான தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் எப்போது நடைபெறும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்தார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் களப்பணி குறித்தும் பிரச்சார வியூகங்கள், தேர்தல் நேரத்தில் எவ்வாறு எதிர்க்கட்சிகளை கையாள்வதும் அவர்களின் விமர்சனங்களுக்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. திமுக 200 தொகுதிகளை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று அந்த கட்சி தலைமை ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் திமுகவின் பலமான ஆதரவு மையமாக மாற்ற வேண்டும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 350 வாக்குகள் பெறும் வகையில் கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தமாக 2,60,00,000 வாக்குகளை திமுக பெறுவது குறிக்கோளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கை அடைந்தால் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசிக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் 170 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை எவ்வாறு திமுக தலைமை கையாளும் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.